முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தவம் இருந்தாலும் தாவிகாவில் சேர்க்க மாட்டோம் என எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனிதா ராதாகிருஷ்ணன் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் தெரிவித்தார். யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய முறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திமுக தலைவர் ஸ்டாலின் எப்போது தேர்தலில் தோற்றாரோ அப்போதே அந்த கட்சியின் அத்தியாயமும் முடிந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணனால அங்க 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிகள் சேர்த்துக்கணும். இன்னைக்கு அதை திசை திருப்புறாராம். அவ்வளவு பெரிய அறிவாளி அவர் பெருசா திசை திருப்புறதா நினைச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செய்யலாம். அவர்ல ராஜினாமா இல்லை, அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்க மாட்டோம்.